கோவக்காய் தொக்கு. நேற்று மீந்த கோவக்காயில் நான் தொக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சும்மா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து என்னென்னா புதினா சேர்த்துருக்கேன், தக்காளி சேர்த்துருக்கேன், ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு அந்த புளிப்பு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக நீங்கள் இதில் வந்து புளி தண்ணி கூட விடலாம். ஆனால் நான் அதை சேர்க்கலை. தக்காளி போட்டிருக்கேன், புளி சேர்க்கலை. கொஞ்சமாக நாட்டு சக்கரை மாதிரி, நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று. நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சும்மா அந்த புளிப்பு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா கோவக்காய் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொக்கு கூட பண்ணலாம். நேற்று நான் என்னோடய வீடியோவில் வந்து நான் கோவக்காய் வந்து பக்கோடா மாதிரி போட்டிருப்பேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு என்ன லஞ்சுனா, இதோ இங்கே வாங்க. இங்கே வந்து இந்த குக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். புதினா ரைஸ் பண்ணியிருக்கேன், 1 pot ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தீபாவளி பக்ஷணம் பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தளிகையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இங்கே இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து புதினா ரைஸ் புதினா வச்சு ரசம் பண்ணியிருக்கேன். இங்கே வெண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பக்ஷணத்துக்கு. அதே மாதிரி இப்போ வந்து முறுக்கு மாவு, இது வந்து தேங்குழல் மாவு, பைத்தம்பருப்பு போட்டு பண்ணுற மாதிரி ஒரு தேங்குழல் மாவு. இதில் வேணும்னா இது வந்து உளுந்து மாவு நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து மாவு வந்து நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து இந்த டப்பாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாவு இருக்குது. கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இதெல்லாம் அரிசி எல்லாமே சேர்த்து இது வந்து நம்ம ரிப்பன் பக்கோடாக்கு, முள்ளு தேங்குழலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறமா என்னென்னு எடுத்து காமிக்கிறேன். நான் தான் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம். எல்லாம் சுவாமியோட அருளால் நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம்.